Hi, I'm A-65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ தமிழ்ல கத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா எப்படி வந்து எங்க இருந்து தொடங்குறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மைண்டை வந்து சில ரிலாக்ஸ் அண்ட் ஒரு படிக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிறதுக்காண்டி ஒரு மைண்ட்ல மாறிக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு மோட்டிவேஷன் டைலாக் மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இது லைட்டா ஒரு மோட்டிவேஷனா ஒரு மைண்டுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் ஓகே ஒரு அட்டென்ஷனுக்கு வர்றதுக்காண்டி இதை சொல்றேன். பி ஸ்ட்ராங் வென் யூ ஆர் வீக். அதாவது நீங்க வீக்கா இருக்கும்போது ஸ்ட்ராங்கா இருங்க. கொஞ்சம் வீக்கா இருக்கும்போது ஸ்ட்ராங்கா நினைச்சுக்கோங்க இருக்கணும். வீக்கா இருக்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிரேவ் வென் யூ ஆர் ஸ்கேர்ட். பயப்படும் போது தைரியமா இருக்கணும். ஹம்பிள் வென் யூ ஆர் விக்டோரியஸ். இங்க ஜெயிக்கிறதுக்கு தாழ்மையா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஓவர் ஆடாம ஒரு வெற்றியை கண்டதுக்கு அப்புறம் ஒரு தாழ்மையா இருக்கணும். அதுதான் இந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக்கா இருக்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயமா இருக்கிறது தைரியமா இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வெற்றி கிடைச்ச போது அமைதியாகவும் இருக்கணும், தாழ்மையாகவும் இருக்கணும். ஓகே, நம்ம வந்து இப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ்குள்ள போயிடுவோம். நம்ம வந்து மெயின் வேர்ப் யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பார்த்துட்டு இருந்தோம். மெயின் வேர்பை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஒரு வேர்பை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல. ஸோ ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு சென்டென்ஸ் அமைக்க போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டா வந்து சென்டென்ஸ்ல கூட்டிட்டு போயிடலாம். பட் வந்து மெயின் வேர்பை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் அமைப்போம். சென்டென்ஸ் அமைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கேள்வி கேட்கும். சென்டென்ஸ் அமைப்போம். சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் அமைப்போம். அப்புறம் வந்து கொஸ்டின் கேட்போம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போயிட்டு இருப்போம்ல. சோ அதனால இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் வந்து மைண்ட். மைண்ட்ங்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருக்குதுங்க, ரெண்டு மீனிங் இருக்குதுங்க. மைண்ட் அப்படின்னா வந்து ஒரு மீனிங் வந்து வேர்ப், அதாவது கவனித்துக்கொள், அது அப்படின்னு வேர்ப்னா இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து நவுன் சொல்லுவாங்க. ஒன்று வந்து பெயர் சொல், ஒன்று வந்து வினைச்சொல். எப்படி வந்து மாலைங்கிறது ரெண்டு, அதாவது ஒரு அணியிற மாலை, இன்னொன்னு வந்து மாலை பொழுதையும் தெரிவிக்கிற மாதிரி இந்த மைண்டுங்கிற ஒரு வேர்டுக்கு வந்து ரெண்டு பொருள் கொடுக்கும். ஸோ ஒரு வெர்பா இருக்கும். வெர்பா இருந்துச்சுன்னா அது ரெண்டாவது பிளேஸ்ல யூஸ் பண்ணா வெர்ப். அதாவது நவுன் இருந்துச்சுன்னா பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யூஸ் பண்ணா அது நவுன். ஓகே, எதெல்லாம் நவுனா இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நவுன் அதுக்கு நம்ம என்னன்னா மனம் அல்லது உள்ளம் சொல்லுவாங்க. மைண்ட் அப்படின்னா வந்து மனம், மைண்ட். உள்ளம் அதாவது மனம் அல்லது மனம் சொல்லுவாங்க. பிராட் மைண்ட்னு சொல்லுவாங்க. அப்படியே பரந்த மனம்ப்பா உனக்கு, கொஞ்சம் பரந்த மனம்ப்பா அப்படின்னா நேரோ மைண்ட், குறுகிய உள்ளம். ஒண்ணுமே கொடுக்க முடியாதவங்க இருப்பாங்கல்ல. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப குறுகிய உள்ளம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப இது என்னன்னு சொல்லுவாங்க, நேரோ மைண்ட்னு சொல்லுவாங்க. பிராட் மைண்ட்னா உனக்கு வந்து ரொம்ப பரந்த மனம், நம்ம எல்லாம் பெரிய மனம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட், புத்தி கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட், புத்தி இல்லையா உனக்கு, மைண்டே இல்லையா அப்படின்னு சொல்றது தான் புத்தி கெட்டு போச்சா. தமிழ்ல சொல்லுவாங்க, ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட், புத்தி கெட்டு போச்சா அப்படின்னு சொல்றது தான் அவுட் ஆஃப். மைண்டே இல்லையா, அவுட் ஆஃப்னா வந்து மைண்ட் உனக்கு இல்லையா. ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட், உனக்கு புத்தி கெட்டு போச்சா அப்படின்னு சொல்றது வந்து ஹார்ஷா பேசணும். ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட், இது ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்னு சொல்லக்கூடாது. அது அந்த டோன்ல சொல்லணும். ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட், புத்தி கெட்டு போச்சா உனக்கு, அந்த மாதிரி அந்த ஒரு ஹார்ஷா பேசுற மாதிரி நீங்க அந்த ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது ஒரு மீனிங் இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தது நவுனா பார்த்துட்டோம். ரெண்டாவது உள்ளது மைண்ட் அப்படின்னா வந்து கவனித்துக்கொள். இது வந்து வேர்ப்னு சொல்லுவாங்க, வினைச்சொல். அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதை வந்து கவனித்துக்கொள் ஒரு சில இடத்துல இருக்கும். மைண்ட் ஒரு பிசினஸ், உன் வேலையை மட்டும் பாரு, உன் வேலையை மட்டும் பாரு. கவனித்துக்கொள்ளுங்களை மட்டும் இல்லாம உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மைண்ட் ஒரு பிசினஸ், உன் வேலையை மட்டும் பாரு. மைண்ட் ஒரு பிசினஸ். சில பேர் வந்து அது எப்படி சொல்லுவாங்க, மைண்ட் ஒரு ஓன் பிசினஸ், உன் வேலையை மட்டும் பாரு. மைண்ட் ஒரு பிசினஸ், உன் வேலையை பாரு, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மைண்ட் ஒரு ஓன் பிசினஸ் சொல்லுவாங்க. இதுல ரெண்டுல எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே உன் வேலையை பாருன்னு அர்த்தம். மைண்ட் ஒரு பிசினஸ், உன் வேலையை பாரு, பட் உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஓன் பிசினஸ். இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ், இது உன்னோட வேலை கிடையாது. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். இது வந்து ஏதாவது வந்து நம்மகிட்ட வந்து பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, மைண்ட் ஒரு பிசினஸ், உன் வேலையை மட்டும் பாரு, இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ், இது உன் வேலை கிடையாதுல்ல, ஜஸ்ட் கெட் அவுட் அப்படின்னு சொல்றது. அவங்கள இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ், இது உன் வேலை கிடையாது. ஏன் என்கிட்ட வந்து சொல்ற, மைண்ட் ஓவர் பிசினஸ், உன் வேலையை மட்டும் பாரு, இது உன்னோட வேலை கிடையாது என்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு போறது. ஸோ மைண்ட் இட்னு சொல்லுவோம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்க. மைண்ட் இட்டம்னா ஞாபகத்துல வச்சுக்க, கவனித்துக்கொள்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்ற அர்த்தம். மைண்ட் ஓவர் ஸ்டெப்ஸ் பிகாஸ் த ஃப்ளோர் இஸ் ஸ்லிப்பரி. அதாவது கவனமா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வை. ஏன்னா மைண்ட் ஓவர் ஸ்டெப்ஸ்னா வந்து கவனமா எடுத்து வை. இந்த ஃப்ளோர், இந்த தரை வந்து வழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லிப்பரி அப்படின்னா வந்து வழுக்குது. ஸ்லிப் அப்படின்னா வந்து
ஸ்லிப்பரி அப்படின்னா வந்து வழுக்குதுன்னு சொல்லுவாங்க. வலுவலுப்பா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. The floor is slippery அப்படின்னா வந்து because இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்றோம். 2 சென்டென்ஸ் யூஸ் பண்றோம். மைண்ட் verb steps because ஏனென்றால் the floor is slippery. இந்த மாதிரி கன்ஜங்ஷன் 2 வேர்டு யூஸ் பண்றோம். ஸோ அங்கங்க உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு போறேன். நெக்ஸ்ட் மெயின் வேர்ப்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திருக்கோம். மைண்ட் ஒரு வேர்டுன்னு சொல்லுவாங்க. வார்த்தை கவனமா பேசு. மைண்ட் ஒரு வேர்டு. ஹே மைண்ட் ஒரு டங்க், அதாவது மைண்ட் ஒரு டங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்கு அடக்கி பேசு. மைண்ட் ஒரு வேர்ட்னா வந்து வார்த்தையை ஒழுங்கா சரியா பேசு, ஒழுங்கா பேசு. மைண்ட் ஒரு வேர்ட்னா பார்த்து பேசுன்னு சொல்லுவாரு. கவனமா பேசு அப்படின்னு சொல்லி. மைண்ட் ஒரு வேர்ட்ஸ்னா பார்த்து பேசு, இல்லாட்டி கவனமா பேசுன்னு சொல்லுவாங்க. மைண்ட் ஒரு வேர்ட்ஸ். மைண்ட் ஒரு வேர்ட்ஸ். ஹே ரொம்ப பேசுனான்னு சொல்லி ஓவரா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மைண்ட் ஒரு டங்க். நாக்கு அடக்கி பேசு. மைண்ட் ஒரு டங்க். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லுவாங்க. நெவர் மைண்ட், மனசுல எடுத்துக்காத. நெவர் மைண்ட்னு சொல்லுவாங்க. ஏதாவது யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க, நெவர் மைண்ட், அதை மனசுல எடுத்துக்காத. திஸ் இஸ் நெவர் மைண்ட். திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. வார்னிங் கிடையாது, வார்னிங். திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. மைண்ட் இட். ஞாபகத்தை வச்சுக்க. இதான் உனக்கு கடைசி வார்னிங், ஞாபகத்தை வச்சுக்க. திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. மைண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்வையான சென்டென்ஸ் இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்க. திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், ஞாபகத்தில் வச்சுக்க. மைண்ட் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து நோட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நோட்னா அப்புறம் வந்து குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் வந்து 2 மீனிங் இருக்கு. ஒரு குறிப்பு. நோட்னா வந்து நம்ம எழுதி வச்சிருக்க ஒரு குறிப்பேடு சொல்லுவாங்க. நோட் அப்படின்னா நவுன் அப்படின்னா வந்து குறிப்பேடுன்னு சொல்லுவாங்க. நோட் அப்படின்னா குறிப்பேடு. ஸோ நோட் அப்படின்னா வந்து குறிப்பு, ஏதாவது ஒன்று குறிச்சு வச்சுக்கிறது. மேக் அ நோட் ஆஃப் இட். இதை எழுதி வச்சுக்க. மேக் அ நோட் ஆஃப் இட். எழுதி வச்சுக்கன்னு சொல்லுவாங்களா, இதை எழுதி வச்சுக்க. மேக் அ நோட் ஆஃப் இட். ஏதாவது ஒன்று நான் இப்போ வந்து நடத்திக்கிட்டு இதை எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னா மேக் அ நோட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல மார்க் மை வேர்ட்ஸ். என்னோட வார்த்தையை வந்து எழுதி வச்சுக்க. மார்க் மை வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மார்க் அப்படின்னாலும் எழுதி வச்சுக்க, அதாவது குறித்து வைத்துக்கொள் அப்படின்னு சொல்றது. மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நோட் த அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க் மை வேர்ட்ஸ்க்கு அப்புறம் நோட் த அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்ரஸ் எழுதிக்க. நோட் த அட்ரஸ். நோட் த அட்ரஸ். நோட் இட் டவுன் த அட்ரஸ். நோட் டவுன் த அட்ரஸ். அதாவது அட்ரஸை எழுதி வச்சுக்கன்னு சொல்றது. அட்ரஸை ரெண்டுமே எழுதி வச்சுக்கிறது. அதான் வெயிட் அ மினிட், ஐ வில் நோட் இட் டவுன் சொல்லுவாங்கல்ல. நான் எழுதி வச்சுக்கிறேன். ஐ வில் நோட் இட் டவுன் அப்படின்னா வந்து எழுதி வச்சுக்கிறேன். எழுதி வச்சுக்கிறேன். ரைட் டவுன் எழுதுனா ஐ வில் நோட் இட் டவுன்னா நான் குறித்து வச்சுக்கிறேன். எழுதி வச்சுக்கிற மீனிங் கிடையாது, குறிச்சு வச்சுக்கிறேன். ஐ வில் நோட் இட் டவுன் அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து 2 தான் பார்த்தோம். மைண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, மைண்டுக்கு வந்து ஒரு நவுனா ஆக்ட் பண்ணையில அது என்னமா இருக்கும். ஸோ மனம், உள்ளம், அப்படி நேரோ மைண்ட் அண்ட் ப்ராட் மைண்ட் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அது வேர்பா இருக்கையில அது என்னென்ன எப்படிலாம் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் ஒரு சில சென்டென்ஸோட ஒரு எக்ஸாம்பிளோட. ஸோ அதுக்கப்புறம் வந்து நோட் அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்துருந்தோம். நோட் மேக் அ நோட் ஆஃப் இட் அப்படின்னா நோட் அப்படின்னா வந்து குறித்து வைத்துக்கொள். ஒவ்வொரு இடத்துலயும் வரையில ஒவ்வொரு மீனிங் மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஐ வில் நோட் இட் டவுன் அப்படின்னா நான் குறிச்சு வச்சுக்கிறேன், எழுதி வச்சுக்கிறேன் சொல்லுவேன். நோட் இட் டவுன் த அட்ரஸ் எழுதி வச்சுக்க. நோட் த அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்க. மார்க் பை வேர்ட்ஸ் அப்படின்னா குறித்து வைத்துக்க. மேக் அ நோட் ஆஃப் இட் அப்படின்னா வந்து மேக் அ நோட் ஆஃப் இட்னா வந்து இதை எழுதி வைத்துக்கொள், இதை எழுதி வைத்துக்கொள்னு சொல்றது. இந்த மாதிரி வந்து குறிப்பு அப்படிங்கிற ஒரு பொருளை தாண்டி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா வரும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி வந்து நம்ம ஒரு சில வேர்ப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு வேர்ப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சிருவோம். This is A-65. Thank you for watching this video. Have a nice day.